Hello, வணக்கம் and welcome to the மறுபடியும் பாட்காஸ்ட் with குமார் ராஜா and ஹரிஹரன். This is podcast number 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மணிரத்னம் இயக்கிய இருவர். இருவர் ரிலீஸ் ஆன வருடம் 1997. It has a strong and solid star cast. முக்கியமான ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா மோகன்லால், பிரகாஷ் ராஜ், ரேவதி, தபு, நாசர், கௌதமி. This is the first film for Aishwarya Rai after she won the Miss World competition. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரெஹ்மான் அண்ட் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன். ஹரி, டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் a quick view of இருவர்? Okay, sure, Kumar. Hello, everyone. Vanakkam. இது ஹரி. ஸோ ஐ எம் ஆக்சுவலி partially nervous and equally excited about to talk about இருவர். It's a very complex film to talk about. என்னோட one of my personal favorites. இருவர் வந்து if you read Bharadwaj Rangan's book on Maniratnam, Maniratnam himself says, that's his best film. என்னை பொறுத்த வரைக்கும் இருவர் must be in top 3 of Maniratnam's films. Given the quality of Maniratnam's films, being in top 3 tells you what kind of movie is this. இந்த படத்தை பற்றி எனக்கு பேசணும்னா, தமிழில் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஒரு சாலிடான ஒரு அரசியல் படம் வந்த மாதிரி தெரியல. தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருமே வந்து கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் what are the 3 most interesting things in your life அப்படின்னா, definitely they will say தமிழ் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் ஆர் லாங்குவேஜ் சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் லாங்குவேஜ். தமிழில் ஒரு படம் அது லாங்குவேஜ், அரசியல் அண்ட் சினிமா எல்லாத்தையும் கலந்து நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அதையும் பார்த்தோன்னா, அதாவது 2 most important men in தமிழ்நாடு's history, இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாகவும் இருக்கணும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இட் இஸ் அன் அன்பிலீவபிள் மூவி. அண்ட் எனக்கு என்னமோ வந்து இந்த செக்க சிவந்த வானம்லாம் பார்க்கும்போது அந்த மணிரத்னம் எங்கே அப்படின்னு தேட தோணுச்சு. ஸோ டு சம் இட் அப், இருவர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மணிரத்னம் மூவிஸ். தெர் இஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் டு டாக் அபவுட் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இந்த அனாலிசிஸ்க்காக ஆக்சுவலி இருவர் பார்த்ததுக்கப்புறம் இருவர் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட் மணிரத்னம் மூவி. அதுக்கு முன்னாடி எனக்கு தளபதி வாஸ் மை ஃபேவரட் மணிரத்னம் மூவி. பட் நவ் ஐ திங்க் எத்தனை தடவை தளபதி பார்த்தாலும் எனக்கு வந்து இருவர் தான் கண்டிப்பாக ஃபேவரட் படமாக இருக்கும். ஆல்சோ லைக் யூ செட், இருவர் வந்து ஒரு அரசியல், மொழி, அதுக்கப்புறம் நம்மளோட ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கவர் பண்ணது தவிர தெர் இஸ் சம்திங் எல்ஸ் இருவர் ஹேஸ் அச்சீவ்ட் அண்ட் இட் இஸ் வெரி ஆனஸ்ட் ஃபிலிம். ரொம்ப ஒரு நேர்மையான படம். இருவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்க, இது வந்து உண்மை கதை அல்ல அப்படின்னு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் வந்து எந்த கேரக்டர், அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாமே வந்து நம்ம வந்து சில பேர் வந்து படிச்சிருக்கோம், நிறைய பேர் ஆனெக்டோட்டலாக வந்து கேட்டிருக்கோம், படங்களை வந்து பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேக்டர் என்னென்னா, அந்த 2 மெயின் கேரக்டர்ஸ் ஆனந்தன், தமிழ் செல்வன், 2 பேரில் யாரையுமே வந்து ரொம்ப ஒரு நோபலான ஒரு ஆளாக வந்து காட்டவே இல்லை. 2 பேரையுமே வந்து ஒரு ஹியூமன் வந்து தான் காமிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண மனுஷன், அவன் வந்து எவ்வளோ ஃபேமஸாக ஆனாலும், இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவனுக்குள்ளே இருக்க சாதாரண கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவனுக்கு வந்து பொறாமை இருக்குது, அவனுக்கு வந்து அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, காதல் இருக்குது, காமம் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நார்மலாக வந்து காமிச்சு அந்த கேரக்டர்ஸ் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தட் இஸ் சம்திங் தட் ஐ லவ்ட் அபவுட் திஸ் மூவி. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சீன்ஸில் இருக்குது. ஆனந்தனும் தமிழ் செல்வனும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆனந்தன் வந்து தமிழ் செல்வன் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து என் படத்துக்காக வசனம் எழுதணும். தமிழ் செல்வன் நான் ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தன் சொல்றாரு, உங்க தமிழ் ஜாலத்துல எல்லாரும் மயங்கி ஏமாந்துருவாங்க அப்படின்னு. இப்போ ஆனந்தன் வந்து எம்ஜிஆர் பத்தி தான், எம்ஜிஆரோட கேரக்டர்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். வேற யாருக்கு வந்து இந்த அளவுக்கு தைரியம் இருக்குன்னு தெரியல. மக்கள் வந்து உங்க மொழியில இப்போ ஏமாந்துருவாங்க அப்படின்னு கருணாநிதியோட தமிழை பத்தி இவ்வளோ ஓப்பனா வந்து சொல்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் தமிழ் செல்வம் வந்து கருணாநிதி தான். ஸோ அந்த ஒரு சீன் வந்து பார்க்கும்போதே வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அந்த படத்துல வந்து அவங்களோட ரியல் கேரக்டரிஸ்டிக் தான் காமிச்சிருக்காங்களே தவிர அவங்கள ஒரு தெய்வமாவோ இல்லை ஒரு ரொம்ப பெரிய மனுஷனாவோ, அவங்களோட பாசிட்டிவ் கேரக்டர்ஸும் வந்து வருது. இப்போது எம்ஜிஆர் ஐ மீன் ஆனந்தன் இன்டர்சேஞ்சபிள் தான். அவர் வந்து எவ்வளோ சேரிட்டபிளாக இருக்காரு, எத்தனை பேருக்கு உதவி பண்ணுறாரு, அதை வந்து காமிக்கிறாங்க. தமிழ் செல்வனுக்கு வந்து தமிழ் மேலே எவ்வளோ பற்று இருக்குது, ஒரு சேஞ்ச் உண்டாக்கணுங்கிறதுல வந்து எவ்வளோ ஒரு பேஷன் இருக்குது. தான் வந்து பெஸ்ட் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், எனக்கும் முன்னாடி எனக்கு அப்புறம் வந்தால் யாரையும் விட நான் தான் பெஸ்ட் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷன், அது எல்லாமே வந்து இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை வந்து எடுக்காமல் அவங்கள வந்து ஒரு நார்மலாக காமிச்சதுல தான் வந்து ஐ திங்க் தட் இஸ் வேர்
இருவர் supersedes any other biopic or any other film about history in India. ஐ அக்ரி. பட் எனக்கு என்னமோ ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராகவே தெரியல. ஏன்னா வந்து இந்த சோர்ஸ் மெட்டீரியல் அப்படி இல்லையா? ஸோ நம்ம இந்த படத்தில் இருக்கிற 2 மேஜர் கேரக்டர்ஸ் வந்து யார்? ஐ மீன் எம்ஜிஆர் அண்ட் கருணாநிதி. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ விசித்திரங்கள் இருக்குது. ஐ கெட் யுவர் பாயிண்ட் தட் இட்ஸ் அன் ஆனஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தேர் லைஃப்ஸ். பட் ஐ எம் மோர் ஃபேசினேட்டட் பை தேர் லைஃப்ஸ் than how it has been showed in the movie. I understand that Maniratnam deserves his due credit. பட் இருந்தாலும் என்ன மாதிரி மனுஷங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் எஸ்பெஷலி இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிற ஒரு லீடர்ஷிப் வேக்குவம் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி மனிதர்களை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய வியப்பாக இருக்குது. ஸோ நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபேவரட் சீன் எனக்கு என்னென்னா வந்து ஐ திங்க் மதுரை நாயக்கர் மஹால் மேலே பிரகாஷ் ராஜ் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ ஆனந்தனுக்கு வந்து எதுவுமே வந்து சான்ஸே கிடைக்கல. படத்துலலாம் வந்து திருப்பி அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வேஷமாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து நான் பட்டாளத்துக்கு சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்போடு வந்து அவரோட நண்பரை வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது வந்து கேமரா ஷாட் எப்படி இருக்குன்னா வந்து கருணாநிதி அதாவது பிரகாஷ் ராஜ் வந்து உச்சத்தில் இருக்கார். அப்போ தான் வந்து திராவிட கட்சி வந்து பிறந்திருக்கு. அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அதாவது தமிழ்நாடோட சரித்திரத்தையே இன்னும் மாற்ற போகிறதா வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் இல்லைனா எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஒரு அவரோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஒரு லோ பாயிண்டில் இருக்கார். ஸோ ஹீ இஸ் டவுன் ஆன் த ஃப்ளோர். ஸோ கேமரா ஆங்கிள்ஸ் வந்து மாறி மாறி வரும், மேலேயும் கீழேயும். ஸோ அப்போ வந்து அவர் சோகத்தை கொட்டும் போது பிரகாஷ் ராஜ் பேசுகிற ஒரு வசனம் வந்து எனக்கு ரொம்ப வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. அவர் 2 கையை தூக்கிக்கிட்டு இந்த கையில் தமிழக சினிமா, இந்த கையில் தமிழக அரசியல், வா எல்லாமே உனக்கு தான், வா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா எப்படி வந்து இவங்க 2 பேரும் வந்து அஃப்கோர்ஸ் இட் மைட் பி அன் எக்ஸாஜரேஷன். இன் ஹைண்ட்சைட் இவங்க இதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணதா வந்து மணிரத்னம் காமிச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து they truly believe that both Tamil cinema and Tamil Nadu politics was for the taking. If they truly believed in that, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலக்கை நோக்கி அவங்க வந்து வேலை செஞ்சு பின்னாடி வந்து the heights they achieved, it is unbelievable. இன்ஃபேக்ட் வந்து அவங்களோட லைஃப் கெரியர் அவங்க தனியாக வந்து அதை மட்டும் பார்த்தாலே வந்து இட்ஸ் a grand success. But when you actually realize that அவங்க 2 பேரும் they were working together towards like this goal of ruling Tamil Nadu cinema and politics, and they actually made it as something very very inspirational. And again நீங்க சொன்ன மாதிரி it's a very honest biopic definitely, but source material is so rich. ஸோ இவங்களோட வாழ்க்கைகள் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால தான் வந்து சீன்ஸும் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு பட்டுது. ஆப்வியஸ்லி இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்து நம்ம போகலாம். சோர்ஸ் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது தைரியமாக ஸ்க்ரீனில் கொண்டு வரது தான் எனக்கு தெரிஞ்சு மணிரத்னமோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். மூவிங் ஆன், இந்த ஜேர்னியை வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி ஆனந்தன் வந்து சினிமாவில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோளோட வந்து இருக்காரு. அதுக்காக ரொம்ப வருஷமாக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. தமிழ் செல்வன் வந்து அரசியலை வந்து தமிழ்நாட்டில் மாற்றணும். இவங்க 2 பேருமே இந்த தனித்தனி பாதையில் இருக்காங்க. பட் இது வந்து when it starts intersecting is when things start getting interesting. இப்போ வந்து ஒரு வேலைக்காக தான் வந்து தமிழ் செல்வன் வந்து ஐ மீன் ஃபார் ஜாப் இஸ் வாட் ஹி டேக்ஸ் டு ரைட்டிங் இன் சினிமா. இல்லைனா வந்து ஆனந்தன் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து அரசியல் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, வீட்டில் சாப்பாடு போடுறதுக்கு அப்பா இருக்கார். பட் இது 2மே வந்து சேர்ந்து ஒரு மாதிரி இன்டர்செக்ட் ஆகி when it becomes something bigger than both of them is when things start getting interesting. அவங்க 2 பேருமே வந்து அது கட்சி ஆனந்தன் வந்து கட்சியை யூஸ் பண்ணி தான் மேலே வராரு, தமிழ் செல்வன் வந்து சினிமாவை யூஸ் பண்ணி மேலே வராரு. பட் ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் ஆனந்தன் ஸ்டார்ட்ஸ் கோயிங் அபவ் எவ்ரிபடி எல்ஸ். சினிமாவாக இருக்கட்டும் இல்லை அரசியலாக இருக்கட்டும், 2த்துலையுமே வந்து எல்லாரையும் தாண்டி வந்து எல்லாரையுமே தாண்டி வந்து மேலே போயிடுறாரு. ஸோ அந்த ஒரு கட்டம் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு பட் எம்ஜிஆர் அலேஸ் ஆனந்தன் அவர் எப்போவுமே வந்து கட்சியை சினிமாக்கு பயன்படுத்தின மாதிரி தெரியலையே. சினிமாவில் கட்சி கருத்துக்களை தான் சேர்த்தார் இல்லையா? ஐ மீன் இல்லை, அந்த படத்தோட கான்டெக்ட்ல நான் வந்து பேசல, ரியல் லைஃபோட கான்டெக்ட்ல நான் வந்து பேசல. ஆனந்தன் வந்து சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆகுறாரு. பட் அவர் கட்சியில் சினிமாவில் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஆனந்தன் வந்து கட்சியில் வந்து சேர்றாரு. அண்ட் ஹீ டஸ் இட் ஸோ தட் it will help him grow in cinema. So அது வந்து it is a mutually beneficial relationship தான் சொல்ல முடியும். ஸோ ஆனந்தனுக்கு வந்து ஆனந்தனுக்கு வந்து கட்சி ஜாஸ்தியா உதவுச்சு more than சினிமா helped தமிழ் செல்வன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட முயற்சிகளால் தான் வந்து அரசியல் மேல வராரே தவிர
Yeah. போய் போராட்டம் பண்றாரு, அரெஸ்ட் ஆகுறாரு, ஜெயில்ல போடுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ரயில்ல போராட்டம் பண்ணி ரயிலுக்கு முன்னாடி தான் தலைய வச்சு ஜெயில்ல ரொம்ப நாள் ஆ. இருந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மக்கள் செல்வாக்கு வந்து ஆ. வருது. நான் அதுக்கப்புறம் இத தான் அவர் பத்தி கட்சியில ஆக்சுவலி வந்து கொஞ்ச உயர்றாரு. நேரம் கழிச்சு பேசணும்னு நெனச்சேன். If you see that. பட் எனிவே மேபி ஐல் ஹோல்ட் மை தாட். ஐ திங்க் நம்ப இந்த கேரக்டர் மேப்ஸ கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இட் மைட் ஹெல்ப் அவர் டிஸ்கஷன் நெனைக்கிறேன் இல்லையா? ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ மோகன்லால் தான் எம்ஜிஆர். பிரகாஷ் ராஜ் வந்து கருணாநிதி. ம்ஹ்ம். நாசர் தான் வந்து அண்ணாதுரை. அவரோட பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வேலுத்தம்பின்னு வச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் ஐஸ்வர்யா ராய் வந்து 2 கேரக்டர்ல வராங்க. எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் புஷ்பா அண்ட் திருப்பி ஆக்ட்ரஸா வராங்க. அதுதான் ஜெயலலிதா கேரக்டர் கல்பனா. அப்புறமா வந்து ரேவதி வந்து தயாளு அம்மாள் அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு ஃபோன் சீன்ல வந்து 2 டீனேஜ் பாய்ஸ் வந்து ரேவதி பின்னாடி இருப்பாங்க. ஸோ அதுதான் அழகிரி ஸ்டாலின் நான் நினைக்கிறேன். அப்புறமா வந்து தபு தான் வந்து ராஜாத்தி அம்மாள், அதாவது கனிமொழியோட அம்மா. ஸோ அண்ட் கனிமொழியா இந்த படத்துல வர பொண்ணுக்கு பேரு வந்து மணிமேகலை. அதாவது நான் அதை எப்படி பார்த்தேன்னா, கோவலன் கண்ணகி காவியத்துல வர அவங்களுக்கு பிறக்கிற பொண்ணு பேர் வந்து மணிமேகலை. ஸோ இது செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு பேர் மணிமேகலைங்க. அப்புறம் கௌதமி தான் வந்து ஜானகி. அப்புறமா ராஜேஷ் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. சில பேர் ஈவிகே சம்பத் சொல்றாங்க, ஏன்னா அவர் தான் வந்து அண்ணா கூட அந்த திராவிட கட்சி ஸ்டார்ட் பண்ணாரு. சில பேர் நெடுஞ்செழியன்கிறாங்க. ஸோ அது தெரியல. ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் சீன்ஸ்ல வர அந்த இங்கிலீஷ் டைரக்டர் கூட யாரோ வந்து எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணி டிராப் பண்ண ஒருத்தர் அப்படின்னு. தீஸ் ஆர் த மேஜர் கேரக்டர் மேப்ஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணனா குமார்? கப்புள் ஆஃப் திங்ஸ். ஒன்று வந்து நாசரோட ரோல் அண்ணாதுரை மட்டும் இல்லை. அட்லீஸ்ட் என்னோட ரீடிங் வந்து என்னன்னா, நாசர் வந்து அண்ணாதுரை அண்ட் பெரியாரோட ஒரு மிக்ஸ். அவர் பிளே பண்ண ரோல் வந்து அண்ணாதுரைக்கு ரொம்ப பேரலா இருக்கு. பட் அவரோட விஷுவல் லுக் பார்த்தனா, அந்த முடி, அந்த கண்ணாடி, அது வந்து இட் மேட்சஸ் பெரியார் லாட். ராஜேஷ் பிளே பண்ற கேரக்டர், அதாவது ஐ திங்க் அவர் பேர் படத்துல வந்து புலவர் மதிவாணன். ஐ திங்க் இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் 2-3 கேரக்டர்ஸ். மோஸ்ட் லைக்லி நீ சொன்ன மாதிரி இவிகே சம்பத், அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன். இட் இஸ் ஆல்சோ பாசிபிளி அன்பழகனை கூட இன்க்ளூட். அந்த லுக், அவரோட லுக் பேஸ் பண்ணது வந்து கேட்டது. எக்ஸாக்ட்லி அதுதான் என்னோட ரீடிங். அந்த ஒயிட் டைரக்டர், அந்த வெள்ளைக்கார டைரக்டர் வந்து இட் இஸ் மோஸ்ட் லைக்லி எல்லிஸ் ஆர் டங்கன். ஹி வாஸ் a very famous director அந்த டைம்ல. சோ எனிவே எல்லிஸ் ஆர் டங்கன் தான் அந்த கேரக்டர். அண்ட் ஆன் தட் லைன் நம்ம கண்டிப்பா காஸ்டிங்கை பத்தி பார்க்கணும் இல்லையா? ஸோ மணிரத்னம் in some interview says performance is guaranteed 50% when you have the right actors cast. ஸோ ஐ திங்க் இந்த படத்துலயும் வந்து வாட் an array of actors இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மிங் காஸ்ட் இனிமே வந்து கிடைக்குமான்னு தெரியல. இப்போ ரீசெண்டா வந்து செக்க சிவந்த வானம் கூட நான் பார்த்தேன். அதாவது இட்ஸ் அகெயின் ஒரு அசம்பிளி ஆஃப் ஸ்டார் காஸ்ட். பட் ஆனா இந்த ஸ்டாண்டர்டே வேற லெவல்ல இருந்தது இல்லையா? வாட் யூ திங்க்? இந்த மாதிரி ஒரு படம் ஆக்சுவலி எடுக்கணும்னா இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட் இருந்தால் தான் எடுத்திருக்க முடியும். டாப் 3-4 கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து கன்வின்சிங்காக இருக்கணும்னா தி ஸ்டார் காஸ்ட் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி சாலிட். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா, ரொம்ப சின்ன ரோல்ல வர ஒரு மேஜர் சவுந்தரராஜன், இல்ல அவரோட பையன் ஐ திங்க் கௌதம் சவுந்தரராஜன், 4 சீன் தான் வரான்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மேஜர் சவுந்தரராஜன் என்ன மேபி ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்கும் அவரோட ஸ்கிரீன் டைம். 4 சீன், எக்ஸாக்ட்லி 4 சீன்ல தான் வருவாரு. பட் ஹி இஸ் சச் a seasoned performer, ரைட்? எக்ஸாக்ட்லி. டெல்லி கணேஷ், காக்கா ராதாகிருஷ்ணன்லாம் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஸ்கிரீன் டைம் இருக்கு. பட் தி ஸ்டில் செல் த கேரக்டர். அவங்க ரொம்ப ஒரு லிமிட்டட் டைம் பீரியட் இருந்தாலும். அண்ட் ஆல்சோ இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாலும் ஐ திங்க் 2 ஆஃப் த மேஜர் காஸ்டிங் கேரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணது இட் வாஸ் வெரி இன்ஸ்பயர்டு. ஒன்று பிரகாஷ் ராஜ், இன்னொன்று வந்து ஐஸ்வர்யா ராய். இவங்க ஏன்னா இப்போ மற்ற ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ணோம்னா பிரகாஷ் ராஜ் வாஸ் ஸ்டில் ரிலேட்டிவ்லி நியூ. ஐ திங்க் அவரோட டெபியூ வந்து இட் வாஸ் சம்வாட் இன் த early 90s அண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனது அரௌண்ட் 94. இன்ஃபேக்ட் தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் படம் நடிச்சது 94 டியூட். இருவரில் வந்து அநேகமாக 95 இல்லைனா 96ல அவர் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் வாஸ் ஐ திங்க் வெரி இன்ஸ்பயர்ட் காஸ்டிங் அண்ட் பிரகாஷ் ராஜ் புல்ட் இட் ஆஃப். அதை விட ரொம்ப இன்ஸ்பயர்ட் காஸ்டிங் வந்து த ஃபேக்ட் தட் தே சோஸ் டு காஸ்ட் ஐஸ்வர்யா ராய் who had no experience. அவங்க அப்பதான் மிஸ் வேர்ல்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஷி வாஸ் சென்சேஷன் ஆல் ஓவர் இந்தியா. இவ்வளோ அழகா ஒரு பொண்ணு யாருமே பார்த்தது இல்லைன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. To cast her in a role that was so heavy and that too to play 2 different characters. புஷ்பாவோட ரோல்ல ஐஸ்வர்யா ராய் was still okay, I would say. அந்த ரோல் ரொம்ப நடிக்கிறதுக்கான ஒரு வேலை இல்லை. பட் கல்பனாவோட ரோல்ல she was really amazing. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அந்த ஒல்லியா ஒரு சின்ன வயசு பொண்ணா இருக்கிறது, பட் அதே நேரத்தில் அந்த திமிரு, அந்த ஒரு தைரியம், ஒரு ரெக்லெஸ்னஸ்,
Yeah, I agree completely. In fact, I think Prakash Raj in hindsight, now we know what a great actor he is. So, நீங்க சொன்ன மாரி அந்த சமயத்துல இவ்ளோ பெரிய ஒரு பலுவ அவர் மேல வச்சது பெரிய விஷயம் தான். அதுவும் he is not a native Tamil speaker. ஸோ இவ்ளோ டயலாக் ஹெவி, இவ்ளோ செந்தமிழ்ல நெறைய டயலாக்ஸ் பேசணும். ஐ மீன் லாங் ஃப்ரேசஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபிலிம் எண்ட்ஸ் வித் அ மோனோலாக் ஃப்ரம் பிரகாஷ் ராஜ். ஸோ அந்த மாரி சமயத்துல அவர் ஓரளவுக்கு யூனோ ஆல்மோஸ்ட் 90% கன்வின்சிங்கா பண்ணது இட் இஸ் அமேசிங் ஃப்ரம் போத் மணிரத்னம் அண்ட் பிரகாஷ் ராஜ். அக்ரி வித் யூ ஐஸ்வர்யா ராய். எனக்கு எப்போ இந்த காஸ்டிங் இட் வாஸ் ஜீனியஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஒரு சீன்ல யங் ஜெயலலிதாவை காட்டுற மாதிரி வர சீன்ல ஒரு புக்கை கையில் வச்சுட்டு அப்படியே நான்சலண்டா ஷீ ரெஸ்பான்ஸ் டு ஹர் பார்ட்டி. ஸோ ஆக்சுவலி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஐ ஹவ் சீன் ஒன் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஜெயலலிதா holding a book in her hand and probably waiting in the sets for her scene to be ready. அந்த மாதிரி பார்க்கும்போது என்னமோ அப்படியே அந்த பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ஜெயலலிதாவா காஸ்ட் பண்றதுக்கு ப்ராபப்ளி அந்த சமயத்துல மிஸ் வேர்ல்டு வாஸ் வெரி பர்ஃபெக்ட்னு தோணுச்சு. ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் சம் ரைட் ஃபீல்ட் சாய்ஸஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மை லைக்கிங் டுவர்ட்ஸ் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் இந்த மூவி. எனக்கு ராஜேஷ் ரொம்ப பிடிச்சது. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு அவர் எப்படின்னா அந்த பேலன்ஸ்ட் கேரக்டர் அது இல்லையா. இவங்களுக்கு நிறைய ஹை பாயிண்ட்ஸ் இருக்கு இவங்க லைஃப்ல as well as லோ பாயிண்ட்ஸ். பட் அவரது ஒரு மாதிரி ஒரே மாதிரி போயிட்டு இருக்கணும். அவர் ஒரு அரசியல் பத்தியும் பேசணும், கொஞ்சம் ஜால்ரா அடிக்காத மாதிரியும் இருக்கணும். நம்பர் 2 இன் ஈதர் பார்ட்டி. ஸோ ஐ தாட் அந்த ரோல் ஹி அப்சல்யூட்லி கில்ட் இட். எனக்கு என்னமோ த பெஸ்ட் ஆக்டர் இன் தட் மூவி வாஸ் டெஃபினெட்லி மோகன்லால். ஸோ எனக்கு என்னமோ ஆஃப்டர் சம் டைம் நான் எம்ஜிஆர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு மறந்தே போச்சு. அதாவது அவரோட ஹெவி மலையாளம் ஆக்சென்ட் எனக்கு பெருசாக தெரியல. அவரோட பல்கி ஃப்ரேம் எனக்கு பெருசாக தெரியல. ஹி வாஸ் அமேசிங்லி கன்வின்சிங். நிறைய இடத்துல ரொம்ப சட்டிலா நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஐ மீன் லாலேட்டனை விட்டா யாருமே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ இன்ஃபேக்ட் நான் தமிழ் பாபநாசம் பார்த்துட்டு மலையாளத்துல திருஷ்யம் பார்த்தேன். ஸோ அகெயின் ஐ மீன் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆக்டிங். பட் இந்த சட்டில் நேச்சுரல் ஆக்டிங்ல மோகன்லால் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் ஐ திங்க் லைக் ஹி ஜஸ்ட் killed it in the movie. எம்ஜிஆரா மோகன்லாலை தவிர வேற யாருமே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த படத்துல ஃபேவரட் ஆக்டர்னா எனக்கு மோகன்லால் மட்டும்தான். ஜஸ்ட் லைக் எம்ஜிஆர் ஸ்டூட் above everybody else in real life. இந்த படத்துல மோகன்லாலும் he stands above everybody else in terms of acting. எனக்கு ரெண்டு சீன்ஸ் ரொம்ப ரிமார்க்கபிள். ஒன்று அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ற நேரத்துல மோகன்லால் ரிசல்ட்ஸ் எல்லாம் எல்லாரோடையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கல்பனா அவரை கன்ஃபரண்ட் பண்றாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கோயிலுக்கு வர சொல்லிட்டு வரல அப்படின்னு. அந்த சீன்ல டயலாகே கிடையாது மோகன்லாலுக்கு. ஐ திங்க் ஒரே ஒரு டயலாக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்பனா அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். பட் அந்த மொத்த சீன்லயுமே அவரோட டிஸ்கம்ஃபர்ட், ஒரு குற்ற உணர்ச்சி, அதே நேரத்துல தான் ஜெயிச்சுட்டு இருக்கோன்னு பேக்ரவுண்ட்ல வர நியூஸ் அதையும் கேட்டுட்டு இருக்கிறது. கடைசியில கல்பனாவும் இருக்கா அந்த ரூம்ல, அவரோட ஒய்ஃப் ராமனியும் வராங்க. அண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி அது அந்த விஷயம் அநேகமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு மாதிரி ஓப்பனா வெளியில போட்டு உடைச்ச ஒரு சிச்சுவேஷன். அதுல அந்த கடைசி சீன்ல ஹி ஜஸ்ட் அந்த ஒரு கையில இருக்க கர்ச்சீஃப் அப்படி கீழே போட்டுட்டு சேர்ல இப்படி பின்னாடி சாஞ்சு உட்காந்துடுறாரு. ஐ தாட் தட் வாஸ் கிரேட். ஹி இமோட்டட் எவ்ரிதிங் பியூர்லி யூசிங் his body. அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வெறும் பாடி வச்சு காமிச்சது. ஐ திங்க் தட் வாஸ் a great scene. இன்னொரு சீன் அந்த மினிஸ்டர் போஸ்ட் கேட்டுட்டு பிரகாஷ் ராஜ் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கார்ல போறது. அந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ரொம்ப சின்ன மேனரிசம்ஸ், அந்த லைட்டா ஒரு இருமருது, அப்புறம் மூக்கு மேல கைய வைக்கிறது, பின்னாடி பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி கூர்மையாவும் கவனிக்கிறாரு. பட் அவங்களுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது. அண்ட் அட் எண்ட் ஆஃப் இட் கார்ல இருந்து இறங்கி எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. அந்த சீன்ல போத் மோகன்லால்ஸ் ஆக்டிங் அண்ட் வெரி ஸ்மால் டீடைல்ஸ் தட் மணிரத்னம் had given. எனக்கு பிரகாஷ் ராஜ் அவரோட மனைவிகளோட ஸ்பெண்ட் பண்ற சீன்ஸ்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த அவருக்கு கல்யாணம் ஆன உடனே அவரோட ஃபர்ஸ்ட் நைட்டில் ரேவதியோட புடவை பற்றி எரியும் போது ரேவதி தலையில் அடிச்சுக்கிறாங்க. என்னது இது அபசகுணம் அது இதுன்னு. உடனே இவர் படுக்கை அறையில் பகுத்தறிவு பேசுகிறாரு. என்ன இதெல்லாம் மூடத்தனம்லாம் வச்சுக்காத பெண்ணே, உனது சாய்ஸஸ் முக்கியம், உனது எண்ணங்கள் முக்கியம், நீ என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம், அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. ஆனால் அவரே தான் சம்மந்தமே இல்லாமல் போய் ஜாலியாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல. வில் கம் டு தட்
இங்க வந்து அவரோட மனைவி கிட்ட வந்து அவரோட சாய்ஸஸ மதிக்கணும் அப்படிங்கிற மாரி பேசிட்டு, அவர் கொஞ்சம் கூட கவலையே இல்லாம போய் வந்து இன்னொரு பெண்ணோட வந்து உறவு கொள்றாரு. அ இன்ஃபேக்ட் இது வந்து மணிரத்னம் டெலிபரேட்டா இத வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா ரியல் லைஃப்லயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 சீன்லயுமே சரி, அதாவது ரேவதி கிட்ட பேசும்போதும் கூட பிரகாஷ் ராஜ் வந்து உண்மையா தான் பேசுறாரு. அங்கேயும் லவ் இருக்கு. தபு கிட்ட வந்து ஒரு மயக்கத்துல, கிறக்கத்துல வந்து பேசும்போதும் அங்கேயும் வந்து அ யூ நோ பிரகாஷ் ராஜ் தெரியிறாரு. ஸோ அந்த 2 சீன்ஸுமே எனக்கு ரொம்ப புடிச்சது. ஸோ அப்போ ஒரு சின்ன ஸ்டட்டர் தான். அந்த நியூஸ் கேட்ட உடனே. அது தாங்க முடியாது. பட் அவரோட வலி வந்து யூ கேன் ஃபீல். ஆம், நமக்கு வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ஆக்டிங் பார்த்து, அதுவும் அந்த காலத்துல வந்து நெறைய எக்ஸாஜரேட்டட் ஆக்டிங் பார்த்து கொஞ்சம் புளிச்சு போனவங்களுக்கு இந்த சட்டில் ஆக்டிங் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அட்லீஸ்ட் ஃபார் மீ. எனக்கு இன்னொரு சீன் என்னன்னா வந்து அவர் பிரகாஷ் ராஜ் ஆஃபீஸ்க்கு போயி அ ஒரு அமைச்சரவையில ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, பிரகாஷ் ராஜ் மறுக்கும்போது அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அதாவது நீ என்ன எனக்கு வந்து ஒரு அமைச்சர் போஸ்ட் குடுக்க மறுக்கிறியா? நான் வந்து பாரு உன்னோட மொத்தத்தையும் நானே சுருட்டிக்க போறேன். ஐ மீன் அப்படிங்கிற மாரி ஒரு சிரிப்பு. ஸோ அங்க டயலாக் இல்ல, ஒரு வெறும் பாடி மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஹி ஜஸ்ட் ஸ்மைல்ஸ். ஸோ தோஸ் ஆர் மை 2 ஃபேவரைட் மோகன்லால் சீன்ஸ். வி ஷுட் டாக் அபவுட் பிரகாஷ் ராஜ் இல்லையா? ஹி வாஸ் அப்சல்யூட்லி பினாமினல் இன் த மூவி. பிரகாஷ் ராஜோட பெர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்ச சீன்ஸ் எப்போ முக்கியமா வந்து அவரு எந்த சீன்லாம் ரொம்ப இன்செக்யூரா அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணுதோ, ஐ தாட் ஹி பிராட் தட் அவுட் வெரி வெல். அந்த மினிஸ்டர் போஸ்ட் குடுக்காத சீனா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் தி பெஸ்ட் சீன் வேர் ஐ திங்க் பிரகாஷ் ராஜ் ஷோஸ் ஹிஸ் இன்செக்யூரிட்டி இஸ் கட்சி வந்து ஜெயிச்சாச்சு. யார் வந்து சிஎம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, வேலு தம்பி வந்து ஆனந்தன் கிட்டயும், தமிழ்வாணன் கிட்டயும் சொல்றாரு. என்னோட தம்பிகள் வந்து புத்திசாலிகள். நீங்க 2 பேர் நீங்க முடிவு பண்ணுங்க யாரு வந்து முதலமைச்சர் ஆகணும். அது வந்து ஒரு இம்ப்ளிசிட்டா வந்து சொல்றது ஒண்ணு தமிழ்வாணனா இருக்கட்டும், இல்லன்னா நீ வந்து இரு அப்படிங்கிறது. பட் அந்த ஒரு டைம்ல ஆனந்தனுக்கு வந்து ஒரு சிஎம் ஆகறதுக்கான இன்க்ளினேஷனே கிடையாது. ஆனா தமிழ் செல்வனுக்கு முழுக்க முழுக்க அந்த ஆசை தான். ஆனந்தன் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் செல்வன் வந்து அதாவது தமிழ்வாணனும், ஆனந்தனும் பேசுறது வந்து தமிழ் செல்வன் பார்த்துட்டு ஒரு தூரத்திலேயே நின்னுடுறாரு. உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பயம் வருது. ஐயோ! இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஆயிட போறாங்களோ! நம்மளுக்கு வந்து இந்த சான்ஸ் வராது. இப்போ வரலன்னா, அதுக்கப்புறம் எப்பவுமே வராது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல். ஆனந்தன் வந்து கேட்கும்போது ஓப்பனா சொல்லல அவரு வந்து. நான் வந்து சிஎம் ஆகணும்னு வந்து விரும்புறேன் அப்படிங்கிறது. விட்டுட்டு சில பேர் வந்து தமிழ்வாணன நீக்க சொல்றாங்க. சில பேர் வந்து என்ன நீக்க சொல்றாங்க அப்படி. அப்போ வந்து மோகன்லால் அண்ட் திஸ் இஸ் அனதர் சீன் வேர் மோகன்லால் டஸ் அ கிரேட் ஜாப். அண்ட் ரொம்ப கேஷுவலா வந்து சொல்றாரு. நீ நிக்க Yeah. என்கிட்ட விட்டுரு. அவர விட்டுரு. நான் பார்த்துக்கிறேன் அப்டின்ட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாரு. தட் இஸ் a display of his 2 things. One is confidence in his friend, trust in his friend. In fact, the third thing is trust in his own power. அவர விட்டுரு நான் பார்த்துக்கிறேன் அப்டிங்கிற மாரி. ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு and he does it. அண்ட் ரியல் லைஃப்லயும் அதான் வந்து நடந்தது. ஐ டோன்ட் திங்க் கருணாநிதி வாஸ் எவர் இம்மீடியட் அட்லீஸ்ட் அந்த அண்ணாதுரை இறந்த டைம்ல கருணாநிதி வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் இன் லைன் ஃபார் த சிஎம் போஸ்ட். எம்ஜிஆரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் அவர் அப்போ சிஎம் ஆனார். எனக்கும் நீ சொன்ன சீன் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த இன்செக்யூரிட்டீஸ் காட்டுற சீன்லாம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப பிடிச்சது. அதே மாரி பின்னாடி வந்து ஒரு சீன் வருது. அதாவது அவங்கெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்றாங்க. அது வந்து ராஜேஷ் தலைமையில நடக்குது. ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அகெயின் இது அதே மண்டபம். நான் முன்னாடி சொன்ன அதே மண்டபம்ல தான் நடக்குது. பிரகாஷ் ராஜ் மேல இருந்தாரு. இப்போ வந்து எம்ஜிஆர் கீழ இருந்தார் இல்லையா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2 பேரும் ஆல்மோஸ்ட் சரிசமமா இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க 2 பேரும் நெனச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேர் முகத்துல நெறைய விஷயங்கள் வந்து தெரியுது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேடை நாகரிகம் இருக்கு அவங்க 2 பேருக்குள்ள. அதாவது தழுவிக்கிறாங்க, கை குடுத்துக்கிறாங்க. அது உண்மையா இல்லையாங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து பண்றாங்க. 2வது அவங்க கடந்து வந்த வாழ்க்கைய வந்து அவங்க அசை போட்டு பார்க்குறாங்க. ஸோ 2 பேருமே ஜஸ்ட் ஒரு கேஷுவலா மேல பார்த்துட்டு, "நீ எப்படி இருந்த தெரியுமா? இப்ப எப்படி ஆயிட்ட தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஒரு பிரகாஷ் ராஜ் ஒரு லுக் குடுக்குறாரு. ஸோ அந்த சீன்லயும் வந்து ஐ தாட் ஹி வாஸ் அமேசிங். படத்தோட மியூசிக் பத்தி உங்களோட கருத்து? ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்பம். அதாவது அ ஏ.ஆர். ரஹ்மானோட ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனா இருந்த காலம் அது. நான் மட்டும் இல்ல எல்லாருமே. அ ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஆல்பமா இருக்கட்டும், இதுக்கு அப்புறம் வந்த ஆல்பமா இருக்கட்டும், தே வர் ஆல் செலிப்ரேட்டட் லைக் கிரேசி. பட் சவுண்ட் ட்ராக்கா மட்டும் கேட்டோம்னா, மேபி சில பேருக்கு வந்து இது பிடிக்காம இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் சில பேருக்கு வெறுப்பு கூட வந்திருக்கலாம். ஏன்னா 1, 2 பாடல்கள் வந்து சிச்சுவேஷனுக்காக ரொம்ப பொருத்தமான பாடல்களா இருந்தது. அ எஸ்பெஷலி அந்த கௌதமியும், மோகன்லாலும் வந்து பாடுற ஒரு சினிமால வர பி. சுசீலா சாங் மாரியே இருந்தது இல்லையா? அதுவா இருக்கட்டும்.
இல்லை அந்த முதல்ல வர ஒரு ஏன்னோ ஃபஸ்ட்டு மோகன்லால் படத்தில் வர பாடலாக இருக்கட்டும், இல்லையா அந்த ராணியை மீட்டுட்டு வர மாதிரி பாடல்கள் இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் டெஃபினெட்லி கண்ணை கட்டி கொள்ளாதேவும் நறுமுகையவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் அ வெரி வியர்ட் ஆல்பம். All time great songs as well as purely situation driven songs which absolutely fits when you see with the movie, but soundtrack on its own நிறைய பேருக்கு மேபி இம்ப்ரெசிவாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அது என்னோட கருத்து. Yeah, I completely agree. Soundtrack on its own and soundtrack with the film are very different. But படத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பாட்டு வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து வெண்ணிலா வெண்ணிலா. இட் டஸ் நாட் சர்வ் எனி பர்பஸ் அண்ட் இட் டஸ் நாட் ஃபிட் இன் வித் இட். அந்த அந்த படத்தில் வந்து அது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கிறது தான் வந்து எனக்கு தோணுச்சு. அண்ட் தட் டூ இட் இஸ் அட் அ லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த ஃபில்ம் ஆல்சோ. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிற ஒரு டைமில். ஸோ வெண்ணிலா வெண்ணிலா வாஸ் அன் அப்சல்யூட் ஸ்பீட் பிரேக்கர் இந்த மூவி. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். பூக்கொடியின் புன்னகை பாட்டை பற்றி ஒரு சின்ன கமெண்ட் சொல்லணும். அந்த பாட்டு பாடினது பி சுசீலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் இஸ் அன் அன்னோன் சிங்கர் கால்ட் சந்தியா ஜேகே. அது யாருன்னு தெரியல. இன்டர்நெட்டில் சுத்தமாக இன்ஃபர்மேஷனே வந்து கிடையாது. மியூசிக் பற்றி இன்னொரு கமெண்ட் சொல்லணும்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அமேசிங் இன் திஸ் மூவி. நிறைய ஐ திங்க் தேர் ஆர் 2 வெரி பாப்புலர் ட்ராக்ஸ். ஒன்று வந்து கல்பனா தீம் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்குது. அது வந்து ரொம்ப பாப்புலர். இன்னொன்று வந்து ஐ திங்க் பவர் அப்படின்னு ஒரு ட்ராக் இருக்குது. அவர் ரைஸ் டு பவர். ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர். பட் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, பிஜிஎம் வந்து ஒரு சென்சரை வந்து இந்த படத்தில் 2-3 இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ரீடிங் வந்து என்னென்னா, there were some dialogues which the censor board might have asked to cut out, and அந்த டயலாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் சீன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ஜாயிண்டடாக இருக்குங்கிற ஒரு காரணத்தினால வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபில்லராக யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 3 இன்ஸ்டன்சஸ் நான் வந்து கவனித்தேன். ஒன்று வந்து தமிழ்செல்வன் வந்து தன்னோட கட்சியோட கொள்கையை வந்து ஆனந்தனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட ஆரம்பம் வந்து கேட்க முடியுது. பட் அதோட 2வது ஹாஃப் அது என்னன்னு வந்து நம்மளுக்கு தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. 2வது சீன் நான் இதை அப்சர்வ் பண்ணது வந்து தமிழ்செல்வனும் செந்தாமரையும் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன் ஆனந்தனுக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுக்கல, ஏன் கொடுக்கணும், ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல. அதுலேயும் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பிஜிஎம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 3வது வெரி ஆப்வியஸ் சீன், வேலுத்தம்பியோட ஃபியூனரலில் ஆனந்தன் வந்து கணக்கு வழக்கை பற்றி கேட்கும்போது முதல் ஹாஃப் அதே மாதிரி டயலாக்ஸ் வந்து கேட்க முடியுது, கடைசியில் கேட்க முடியுது. பட் நடுவில் என்ன வருதுங்கிறது வந்து பிஜிஎம் வச்சு மூடிடுறாங்க. அது என்னால் லிப் ரீடும் பண்ண முடியல. ஸோ இஸ் நாட் ஏபிள் டு ரீட் த டயலாக்ஸ். இஃப் எனிபடி இஸ் லிசனிங் இன், அவங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஒருவேளை அவங்களால லிப் ரீட் பண்ண முடிஞ்சு அது என்ன டயலாக்னு ஸோ கமெண்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதே பிஜிஎம்ல தேர் இஸ் அனதர் ஒன் ஸ்மால் ட்ராக் தட் ஐ ரியலி லவ்ட். இது வந்து இருவர் பிஜிஎம்னு தேடினா எங்கேயுமே வந்து இல்லை. They have not included this part. I'll just play it for 30 seconds. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து in terms of tone it has nothing to do with the rest of the movie. A.R. Rahman plays this track when கல்பனா வந்து அந்த ஒரு தன்னோட கையில் அந்த மச்சம் இல்லை, அந்த புஷ்பா பற்றின கதையை கேட்டுட்டு, அந்த புஷ்பாவோட கையில் அந்த மச்சம் இருக்கிற கதையை கேட்டுட்டு அவள் தன்னோட கையில் அந்த மை வச்சு அந்த மச்சத்தை வரைகிறான். அப்போ வந்து A.R. Rahman plays this. இது வந்து I thought I felt two ways about this. ஒன்று வந்து என்னன்னா, it shows her character, வந்து how reckless she is and how adventurous she is. இன்னொன்று I almost felt like Rahman was having a bit of fun in the movie. So I really enjoyed this track. படத்தில் வந்து நம்ம நிறைய ஹை பாயிண்ட்ஸ் வந்து பேசியிருக்கோம். படத்தோட கான்ஸ், ட்ராபேக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? ஐ தாட் செகண்ட் ஆஃப் பிகினிங்கில் அந்த ஐஸ்வர்யா ராய் மோகன்லால் லவ் ஸ்டோரி கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நான்
மேபி இட் வாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். இம்மீடியட்டாக வந்து அந்த அரசியல் களத்துக்குள்ளே படம் குதிக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. ப்ளஸ் எனக்கு அது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருந்தது. அது எப்படின்னா வந்து மோகன்லால் வந்து தான் காதலில் விழுந்துருவோன்னு பயப்படுறாரு. ஐஸ்வர்யா ராய்க்கு வந்து இவர் மேலே வந்து மேபி அட் பெஸ்ட் மரியாதை இருக்கலாம். பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கதையை கேட்டுட்டு இவங்க வந்து மச்சம் வச்சுட்டு வராங்க. இவங்க காதலில் விழுறாங்க. ஸோ அது என்னன்னே எனக்கு புரியல ஆக்சுவலி. ஸோ அது கொஞ்சம் ட்ராக் ஆன மாரி இருந்தது. அதுக்கும் இந்த 2, 3 பாடல்களும் வருது இல்லையா? நீங்க சொன்ன மாரி இந்த வெண்ணிலா வெண்ணிலாவா இருக்கட்டும், ஈவன் ஹலோ மிஸ்டர் எதிர்க்கட்சியா இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் தட் ஃபேஸ் கொஞ்சம் எனக்கு போர் ஆன மாரி இருந்தது. க்ளோசிங் தாட்ஸ் இந்த மூவி சொல்லுங்க ஹரிஹரன். என்னோட க்ளோசிங் தாட்ஸ் என்னன்னா, அம் இருவர் வந்து ஒரு ரேர் ஃபிலிம் வேர் எல்லாமே வந்து கைகூடி வருது. அதாவது கதையா இருக்கட்டும், நடிச்சவங்களா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அத பத்தி நம்ம பேசவே இல்ல. மியூசிக்கா இருக்கட்டும். ஆம், ஸோ இந்த மாரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் வந்து தமிழ் சினிமால வெரி ரேர். அண்ட் பட் நம்ப வந்து அப்போ அத கொண்டாடாம ஒரு 20 வருஷம் கழிச்சு பேசுறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a testimony to what that film is actually. But yeah, as a movie, I think it is as perfect as it can get. என்னோட க்ளோசிங் தாட் இருவர் பற்றி கேட்டால், பிகினிங்கில் சொன்ன மாதிரி இருவர் மாதிரி ஒரு நேர்மையான அரசியல் படம் 1997 வந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. இனிமேயும் நியர் ஃப்யூச்சரில் வர மாதிரி தெரியல. ஐ திங்க் மணிரத்னம் ப்ராபப்ளி ஹிட் இஸ் ஸ்பீக் வித் இருவர். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் மணிரத்னம். பட் அவர் வந்து 1980ஸ்லேருந்து 2019 வரைக்கும் தன்னை தானே ரெலவெண்ட்டாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஐ டோன்ட் திங்க் எனி தமிழ் டிரெக்டர் இஸ் அச்சீவ் திஸ். சில பேர் ஷங்கரை வேணால் பாயிண்ட் பண்ணலாம். 1990 ஆரம்பித்து 2019 வரைக்கும் அவர் இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஷங்கர் வந்து ரொம்ப ஒரு ஹீஸ் வெரி டெம்ப்ளேட்டைஸ்ட் ஃபில்ம் மேக்கர். அவர் டெக்னாலஜி, பிரம்மாண்டம், அப்புறம் சில சோஷியல் இஷ்யூஸ் வச்சுலாம் ரொம்ப நாள் கதையை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக 2.0ல் அது வந்து ஒரு மாதிரி குட்டு வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். பட் லெட் இஸ் நாட் வேஸ்ட் டைம் ஆன் ஷங்கர். மணிரத்னம், இஃப் யூ டேக் அ லுக் அட் இஸ் ஃபில்மோகிராஃபி, இது அவர் பண்ண படங்கள், அவர் யோசித்த விதமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. யாருமே எத்தனை பேருக்கு வந்து இருவர் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்குன்னே தெரியல. அந்த ஒரு தாட், அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட் பண்ண விதம், அந்த எக்ஸிக்யூட் பண்ண தைரியம், அதுவே வந்து கண்டிப்பாக பாராட்டத்தக்கது. ஸோ ஐ திங்க் த திஸ் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் மணிரத்னமோட பெரிய ஃபேன் இல்லை. பட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஓவராட் அண்ட் gobsmacked by his work in this movie. And I took a look at his filmography and ஒரு ஸ்டேஜ்லேயும் அவர் பண்ண படங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணும்போது, தில்சே படம் வந்த டைம் வந்து இந்தியாவோட 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். எல்லாருமே வந்து ஆஹா ஓஹோன்னு இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருந்த டைமில், இல்லை இந்தியாவுக்கு இப்படியும் ஒரு முகம் இருக்குது, இப்படியான மக்களும் இருக்காங்க, அந்த கதையை சொன்னது வந்து ஐ திங்க் தட் வாஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். தட்ஸ் அ ரேப். இந்த டிஸ்கஷனில் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இருவர் படத்தோட ரியல் லைஃப் ரெஃபரன்சஸை மறுபடியும் பிளாகில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ், நாங்கள் மிஸ் பண்ண டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா சவுண்ட் க்ளவுடில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரிஹரன் இந்த எபிசோடில் பீட்டரை குறைச்சி சங்க தமிழில் பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் வேட்டையாட விளையாடு. டில் தென், பபாய்.